அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். உக்ரைன், அமெரிக்கா, ரஷ்யா அமைதி பேச்சுவார்த்தையில் ஒப்புக்கொள்ளப்பட்ட 3 விஷயங்கள் என்ன? உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து அமெரிக்காவும் ரஷ்யாவும் சவுதி அரேபியாவில் அமைதி பேச்சுவார்த்தையை நடத்தியுள்ளன. இதில் உக்ரைன் பங்கேற்கவில்லை. சுமார் 5 மணி நேரம் நீடித்த இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா, ரஷ்யா இடையே 3 விஷயங்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளதாக ரஷ்ய தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேவைப்படின் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியுடன் பேச ரஷ்ய அதிபர் புதின் தயாராக இருப்பதாகவும் ரஷ்யா தெரிவித்துள்ளது. அமெரிக்கா, ரஷ்யா அமைதி பேச்சுவார்த்தையில் என்ன நடந்தது? இரு நாடுகளும் ஒப்புக்கொண்ட 3 விஷயங்கள் என்ன? இந்த பேச்சுவார்த்தையை உக்ரைன் எவ்வாறு பார்க்கிறது? உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து சவுதி அரேபியாவின் தலைநகரான ரியாட்டில் இன்று அமெரிக்கா, ரஷ்யா இடையே அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் இரு நாடுகளைச் சேர்ந்த உயர்மட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அமெரிக்க தரப்பில் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியத்துக்கான சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காவ் ஆகியோர் பங்கேற்றனர். ரஷ்ய தரப்பில் அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் செர்கே லாவ்ரோவ் மற்றும் ரஷ்ய வெளியுறவு கொள்கை ஆலோசகர் யூரி உசாகோவ் ஆகியோரும் இருந்தனர். உக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் ரஷ்யா தீவிரமாக உள்ளதா என்பதை அறிய இந்த பேச்சுவார்த்தை முதல் படி என்று அமெரிக்கா தெரிவித்தது. அதே நேரத்தில் அமெரிக்காவுடனான உறவுகளை இயல்பாக முயற்சிப்பதாகவும் ரஷ்யா குறிப்பிட்டது. இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு உக்ரைன் மற்றும் பிற ஐரோப்பிய நாடுகள் அழைக்கப்படவில்லை. நாங்கள் இடம்பெறாத எந்தவொரு அமைதி பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்தையும் ஏற்க மாட்டோம் என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். எங்கள் முதுகுக்கு பின்னால் யாரும் எதையும் முடிவு செய்யக்கூடாது. எல்லாம் வெளிப்படைத்தன்மையுடன் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். அமெரிக்கா, ரஷ்யா பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் அழைக்கப்படவில்லை. மற்ற அனைவரையும் போலவே இது எங்களுக்கும் ஆச்சரியமாக இருந்தது. ஊடகங்கள் வாயிலாகத்தான் எங்களுக்கு இது குறித்து தெரிய வந்தது என்று ஜெலன்ஸ்கி செய்தியாளர்களிடம் கூறினார். உக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாதங்கள் குறித்த பேச்சுவார்த்தையில் உக்ரைன் தவிர ஐரோப்பிய ஒன்றியம், துருக்கி மற்றும் பிரிட்டன் ஆகியவையும் பங்கேற்க வேண்டும் என்று ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டார். ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களை உக்ரைன் ஒருபோதும் அங்கீகரிக்காது. கிழக்கு பிராந்தியங்கள், கிரைமியா ஆகியவை உக்ரைனுக்கே சொந்தம். அந்த நகரங்கள் மற்றும் கிராமங்கள் அனைத்தும் நாட்டிற்கு முக்கியமானவை என்றும் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டார். அவர் நேற்று துருக்கி அதிபர் எர்டோகனை சந்தித்தார். சவுதி அரேபியாவுக்கான தனது பயணத்தை மார்ச் 10 வரை ஒத்திவைப்பதாகவும் ஜெலன்ஸ்கி கூறினார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் ரஷ்ய அதிபர் புதின் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாகவும் இந்த சந்திப்பின் போது ரஷ்ய தரப்பு தெரிவித்துள்ளது. தேவைப்பட்டால் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக புதின் கூறினார் என்று ரஷ்ய செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் செய்தியாளர்களிடம் கூறினார். ஆனால் ஜெலன்ஸ்கி உக்ரைன் அதிபராக சட்டப்பூர்வமாக நீடிக்கிறாரா என்பதே கேள்விக்குரியது. சட்டப்பூர்வ ஒப்பந்தங்களை எட்டத்தக்க வகையில் பேச்சுவார்த்தை அமைய வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். உக்ரைனில் கடந்த ஆண்டு மே மாதம் ஜெலன்ஸ்கியின் அதிபர் பதவிக்காலம் முடிவடைந்தது. அவர் உக்ரைன் அதிபராக பதவியில் நீடிப்பதன் சட்ட ரீதியான செல்லுபடித்தன்மை பற்றி ரஷ்ய அதிபர் புடின் பலமுறை கேள்வி எழுப்பியிருக்கிறார். ரஷ்யாவின் தொடர் தாக்குதலும் இராணுவ சட்டம் அமலில் இருப்பதுமே உக்ரைனில் தேர்தல் நடத்துவதை நடைமுறை சாத்தியமற்றதாகிவிட்டதாகவும் உக்ரைன் அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா, ரஷ்யா இடையே 3 விஷயங்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கே லாவ்ரோவ் கூறினார். அவரது கூற்றுப்படி, முதலாவதாக இரு நாடுகளும் விரைவில் ஒருவருக்கொருவர் தூதர்களை நியமிக்கும், தூதர்களுக்கான வங்கி பரிமாற்றங்கள் மீதான கட்டுப்பாடுகள் உட்பட இரு நாடுகளுக்கும் இடையேயான ராஜதந்திர பணிகளுக்கான தடங்கல்கள் நீக்கப்படும். இரண்டாவதாக, உக்ரைனுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு தேவையான செயல்முறைகள் தொடங்கப்படும் என்றும், இதற்காக அமெரிக்கா அதன் பிரதிநிதிகளை நியமிக்க வேண்டும் என்றும், அதன் பிறகு ரஷ்யா அதன் பிரதிநிதிகளை நியமிக்கும் என்றும் செர்கே லாவ்ரோவ் கூறினார். மூன்றாவதாக, பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையே
முழு ஒத்துழைப்பை தொடங்கவும் மேம்படுத்தவும் தேவையான சூழல் உருவாக்கப்படும். இது மிகவும் பயனுள்ள பேச்சுவார்த்தையாக இருந்தது. நாங்கள் ஒருவருக்கொருவர் சொல்வதை கவனித்து கேட்போம் என்று லாவ்ரோவ் கூறினார். இருப்பினும் பத்திரிகையாளர் சந்திப்பில் கருத்து வேறுபாடுகள் உள்ள பிரச்சினைகளை பற்றியும் லாவ்ரோவ் குறிப்பிட்டார். உக்ரைன் நேட்டோவில் இணைவது ரஷ்யாவிற்கு நேரடி அச்சுறுத்தலாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ, சில காலத்துக்கு பிறகு ஐரோப்பாவும் இந்த பேச்சுவார்த்தைகளில் இணைய வேண்டியிருக்கும் என்று குறிப்பிட்டார். ரஷ்யா மீதான தடைகள் குறித்து அனைத்து தரப்பினரும் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டியிருக்கும் என்று ரூபியோ கூறினார். இப்போது இது குறித்து உடனடியாக விவாதிக்கப்படுமா என்று கூற முடியாது. ஒரு கட்டத்தில் ஐரோப்பாவும் இதில் தலையிட வேண்டியிருக்கும். ஏனெனில் அதுவும் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதித்துள்ளது என்று ரூபியோ தெரிவித்துள்ளார். இதுபோன்ற உலகத்தின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.